ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பவி பிரேமா சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போன அனுபவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிற சொந்தங்களே, நானும் என்னோடய சிஸ்டரும் பவி பிரேமா நாங்கள் 2 பேரும் தான் போயிருக்கோம். அண்ட் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அங்கே போய் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொந்தங்களே திருப்பூர்லேருந்தே திருவண்ணாமலைக்கு பஸ் இருக்குது. அது நைட்டு பார்த்திங்கன்னா 8:45 இருக்குது அந்த பஸ்ஸு. 8:45 நம்ம பஸ் ஏறணும் அப்படின்னா காலையில் 4 மணிக்கு அந்த டைம் நம்மளை திருவண்ணாமலையில் விட்டுறாங்க. அங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம், எங்களுக்குமே எதுவும் தெரியாது. அண்ட் நைட் டைம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பயந்தால் எதையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமாக கிளம்பியாச்சு. நம்ம நைட் 8:45 பஸ் ஏறி நம்மளை காலையில் 4 மணிக்கு அங்கே விட்டுட்டாங்க. இடையில 2 டைம் பஸ் நிப்பாட்டுவாங்க, இடையில டீ சாப்பிட்றதுக்கெல்லாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். ஏன் 4 மணிக்கு நாங்கள் போன உடனே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். அண்ட் ரூம் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1500 ரூபா தான். ரூம் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் நான் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். எங்கள் 2 பேர்த்துக்குமே ஏசி ஒத்துக்காது. அதனால் நாங்கள் நான் ஏசி தான். ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு குளித்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா கோவில் போயிடலாம் நேரமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஆனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு சொந்தங்களே. நாங்கள் ரூம் புக் பண்ணி போன உடனே கொஞ்சம் நேரம் தூங்கினோம். கொஞ்சம் 1 hour தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹீட்டரெல்லாம் இருந்துச்சு, நம்ம சுடுதண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். நாங்கள் சுடுதண்ணி போட்டு நானும் என்னோடய சிஸ்டரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். சரி, போன உடனே டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா பசி கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. பசியோடு போனோம்னா பசி ஞாபகமாகவே இருக்கும். அதனால் சாப்பிட்டுட்டு போய் காலையில் சாமி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 8 மணி 8:30 9 மணி இருக்கும் சொந்தங்களே. அந்த டைமுக்கு தான் நாங்கள் போனோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தங்காட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப டயர்டு தெரியல. போனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போனால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் போன உடனே அந்த டயர்டாக போயிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு தான் போனோம். இதுதான் அந்த ராஜகோபுரம். நான் ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு சொந்தங்களே. நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு. எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. உண்மைக்குமே அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய இடத்துல கால் வைக்கவே முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் போன டைம் கொஞ்சம் கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்துச்சு. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். நாங்கள் போன உடனே ஒரு 1 மணி நேரம் கூட இல்லை சொன்னாங்களே. சீக்கிரமாக சாமி பார்த்துட்டோம். ஒரு 10:15 10:20 அந்த டைமுக்கு போனோம். 11:30 அப்படிங்கிற டைமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hourக்குள்ளேயே சாமி பார்த்து கும்பிட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ராஜகோபுரமெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே இவ்வளோ சீக்கிரம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோடய சிஸ்டரும் நானும் போனது ரொம்ப சந்தோஷம். அவளை என் கூட நம்பி விட்டுறதுக்காக அவங்க ஃபேமிலிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கே போனாலும் அவளை நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவேன். தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. தைரியமாக நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். போன டைம் பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை நாங்கள் போகிற டைமு. ஆனால் திரும்பி ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் சரி போய் சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். பார்த்திங்கன்னா சொந்தங்களே, எனக்கு அங்கே ஒரு குட்டீஸ் கிடைச்சாங்க. குட்டீஸ்னால் நம்ம பவிக்கு சிஸ்டர் மாதிரியே இருந்துச்சு. அந்த குட்டி பாப்பா அழகாக இருந்துச்சு. அவங்க சென்னை, எங்கள் கூட நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. அவங்களையும் நான் அதில் ஃபோட்டோ பிக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு சில இடத்துக்கெல்லாம் போகணுன்னா பயந்துக்குவோம். ஐயோ எதுவுமே முன்ன பின்ன தெரியாதே, எப்படி போய் அங்கே மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்குவோம். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. தைரியமாக எங்கேயா இருந்தாலும் தைரியமாக துணிஞ்சு போகணும். நமக்கு என்ன வாய் இருக்கு இல்லையா, எங்கேனாலும் கேட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போயிடலாம். தைரியமாக எந்த இடமா இருந்தாலும் நம்மளுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கிளம்பி போயிடணும். இது பார்த்திங்கன்னா சொந்தங்களே, ராஜகோபுரம் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம ஒன்று இதில் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, எந்த வழியாக போகிறோமோ அந்த வழியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு கோபுரம் வழியாக தான் போனோம். கிழக்கு ராஜகோபுரம் வழியாக தான் போனோம். அதனால் நாங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அந்த வழியாகவே ரிட்டன் திரும்பி வந்துட்டோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க போன வழி மறந்துட்டோம் அப்படின்னா திரும்ப மாற்றி போயிடுவோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பயமுறுத்துனாங்க. அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த வழியாக போகிறோமோ அந்த வழியை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். கிழக்கு கோபுரம் வழியாக போனோம். அதே வழியாக நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொந்தங்களே. நிஜமாலுமே அதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துச்சுட்டு நம்ம ஏரியாவில் இருந்துட்டு நம்ம இந்த கடவுளையெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணதே ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறேன்.
எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து என்னோடய சிஸ்டர் கூட தான் போகணும்னு எனக்கு ஆண்டவன் வந்து விதிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அவருடைய அருளால் வந்து நாங்கள் வந்து இப்போ போயிட்டோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் சொன்ன குட்டி பேபி இவங்க தான். இது வந்து பார்த்திங்கன்னா பவிக்குட்டிக்கு சிஸ்டர் மாதிரியே இருக்குது. அந்த பாப்பா எங்கள் கூட நல்லா அட்டாச் ஆகிடுச்சு. அவங்களும் சென்னை தான். சென்னையிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறாங்க. அண்ட் நாங்களும் அவங்கள மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பாப்பா வந்து எங்கள் கூட எங்களை விட்டு போகவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு சொந்தங்களே. அதனால சரி ஒரு இளநீ அடிப்போன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இளநியை வாங்கி குடிச்சிட்டு திரும்பவும் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு 1 மணிக்கெல்லாம் வந்து திரும்ப ரூம் போயிட்டோம். ரூம் போயிட்டு கொஞ்சம் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஈவினிங் வந்துக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் வந்து தூங்குறதுக்கு போயிட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மதியம் வந்து சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு திரும்ப போயிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் தூங்கி எஞ்சி முடித்து ஒரு 4 மணி அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் திரும்பவும் வந்து கோவிலுக்கு வந்தோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொட்டெல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க சொந்தங்களே. எங்களுக்கும் ஒரு ஆசை சரி நம்மளும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா வந்து நானும் பவியும் வச்சுக்கிட்டோம். அது ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க சொந்தங்களே. 2 பேர்த்துக்கு வந்து 20 ரூபா தான். நல்லா இருந்துச்சு. சிவலிங்கத்துடைய அந்த அந்த உருவம் அந்த இது அவர் நெத்தியில் இருக்கிற மாதிரியே வந்து வச்சு விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நானும் என்னோடய தங்கச்சி 2 பேருமே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சரி அப்படியே மெல்ல போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. எனக்கு வந்து இதெல்லாம் நான் வந்து மொபைலில் தான் பார்த்துருக்குறேன். வீடியோ வந்து திருவண்ணாமலை வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனால் அழகாக இருக்கும். நாங்களுமே வந்து இப்போ வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து சரி காலையில் வந்துட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு போயிட்டோம். சரி ஈவினிங் போய் ஏதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கிளம்பிக்கலாம். ஏன்னா வந்து எங்களுக்கு திரும்ப நைட்டு 9:15 பஸ்ஸு 9:10 அந்த மாதிரி. அதனால் வந்து போய் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து வந்தாச்சு. அப்போ கோவிலுக்கு ஃபுல்லாக போகலை, வெளியில் மட்டும் வந்தோம். அந்த கிழக்கு கோபுரம் வழியாகவே தான் வந்தோம். ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆதி தியானலிங்கா சூப்பர் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை சொந்தங்களே திருவண்ணாமலை. அங்கே அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் வந்து எல்லா விதமான பொருளுமே இருக்குது. அந்த ஒரு கடைக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் சொந்தங்களே. நான் சொன்ன கடை வந்து இதுதான். இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி கிழக்கு கோபுர வாசல் அந்த வழியாக வந்தோம்னா நம்ம உள்ளே போகிற சைட்லேயே ரைட் சைடில் முன்னாடியே அந்த கடை இருக்குது. நாங்கள் வந்து இந்த கடைக்கு தான் போனோம். நாங்கள் போன டைம் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஏன் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் அலையணும்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய கடையாக பார்த்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் வந்தோம். அண்ட் இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது சொந்தங்களே. குட்டீஸுக்கு தேவையானதுலேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வரைக்கும் 10 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் வச்சுருக்குறாங்க. உண்மைக்குமே ரொம்ப நிறைய இருந்துச்சு. எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி இங்கேயே வாங்கிக்கலாம். எதுக்காகவும் வந்து வெளியில் போக தேவையில்லை. நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து 2 கிளிப்பு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன வாங்கினோம், ஒரு பேண்ட் ரப்பர் பேண்ட் ஒன்று வாங்கினோம். அப்புறம் நம்ம விச்சுனு குட்டிக்கு வந்து ஒரு குட்டி குட்டி கார் 2 எண்ணம் வாங்கினோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளோதான் சொந்தங்களே. நாங்கள் வந்து அங்கே போனதில் வந்து அதான் வாங்கினோம். ஆனாலுமே வந்து அங்கே நிறையா இருக்குது. எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒன்றும் பார்த்து பார்த்து வாங்கினோம். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொந்தங்களே.
ஒரு வழியாக வந்து நம்ம சுற்றி வந்து எல்லாமே வந்து வாங்கியாச்சு. நிஜமாலுமே அந்த கடை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது சொந்தங்களே. நிஜமாலுமே வந்து ஒரே இடத்துல வந்து எல்லாமே வந்து வாங்கிடலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அங்கே எல்லாமே இருக்குது. 10 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் உண்டான எல்லா பொருளுமே வந்து அங்கே இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து திருவண்ணாமலை போனீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து நான் சொன்ன இந்த கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நான் பேர் வந்து முதல்லே சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு டைம் கூட நான் சொல்லிடுறேன் சொந்தங்களே. ஸ்ரீ ஆதி தியான லிங்கா சூப்பர் பஜார் திருவண்ணாமலை அப்படிங்கிற கடை தான். கிழக்கு கோபுர வாசல் பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது. ஏன்னா அந்த கடைக்கு போனீங்கன்னா வந்து நம்ம வந்து எங்கேயும் அலையிற வேலை மிச்சம். ஒரே இடத்துல வந்து நம்ம எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து வாங்கிடலாம். நமக்கு வந்து என்னென்ன வேணுமோ குட்டீஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அண்ட் மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா வந்து அந்த கடைக்கு போய் விசிட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடம். நாங்கள் வந்து மழை பெய்யறதுனால சரி நம்ம ஒரே இடத்துல எல்லாமே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அந்த கடைக்குள்ளே பூந்து போயிட்டு சொந்தங்களே. நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒன்றும் பார்த்து எல்லாம் வந்து வாங்கிட்டு எனக்கு அந்த கடை அவ்வளோ பெருசாக இருக்குது, நிறைய இருக்குது. என் மறக்காமல் வந்து கண்டிப்பாக வந்து போனீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கடைக்கு போங்க. பயந்து இருக்காதீங்க சொந்தங்களே. எங்கேயா இருந்தாலுமே வந்து தைரியமாக வந்து போங்க. என் தைரியம் ரொம்ப முக்கியம். என் தைரியம் இல்லை அப்படின்னா வந்து எந்த இடத்துக்குமே வந்து போக முடியாது. நிஜமாலுமே வந்து நாங்கள் 2 பேரும் இதுக்கு வந்து நாங்கள் வந்து கிரிவலமெல்லாம் போகலை. போய் நம்ம சாமி மட்டும் பார்த்து கும்பிட்டு வந்தோம். இன்னும் சைடில் என்ன இடம் இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் போனோம், போய் வந்துட்டு சாமி பார்த்து கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வந்தாச்சு. அண்ட் இன்னொரு டைம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் கிரிவலம் வந்து போவோம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போய் நாங்கள் இவ்வளோ தூரம் போனதே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிஜமாலுமே நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஏரியா விட்டே நம்ம வந்து போகிறதுக்கு பயப்படுவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம போய் என் வந்து போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிஜமாலுமே வந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு சில ஆசைகளெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுங்க. ஏன்னா வந்து அதுக்கு நம்ம தள்ளி போட்டுட்டு இப்போ பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து அது நடக்காது. என் வந்து கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். அப்போ தான் வந்து அதோடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். என் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே முடிச்சாச்சு. காலையிலேருந்து வந்து ஈவினிங் வரைக்கும் வந்து நாங்கள் இதுக்கும் அதிகமாக எங்கேயும் சாப்பிடல சொந்தங்களே. எங்களுக்கு அதிகமாக வந்து எங்களுக்கு டயர்டு இருந்ததுனால அதிகமாக சாப்பிடல. என் காலையில் வந்து ஆளுக்கு ஒரு ரோஸ்ட்டு அந்த மட்டும் சாப்பிட்டோம். என் மதியம் வந்து தூங்கி எழுந்திரிச்சு நல்லா கோவிலுக்கு போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து சாப்பிட வந்தோம். என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சாப்பாடு அது இதுன்னு இருக்குனாங்க. சரி எங்களுக்கு எது வேணான்னு சொல்லிவிட்டு 2 பேருமே வந்து மறுபடியும் வந்து ஆளுக்கு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டோம். ஒரு காஃபி குடிச்சிட்டு திரும்ப ஈவினிங் வந்து கோவிலுங்கெல்லாம் வந்து சுற்றிட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணிக்கு வந்து பஸ்ஸு. அதுவுமே எங்களுக்கு எப்படி பஸ் ஸ்டாண்ட் போகிறது, பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சுத்தமாக தெரியாது. நாங்கள் வந்து ஒரு நாள் இருந்துட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணோம். சரி வேண்டாம், நம்ம வந்து அன்டைமில் போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம். ஈவினிங்கே வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் கிளம்பி வந்து நாங்கள் வந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சொந்தங்களே. ரூம் விட்டு நாங்கள் வெளியே வந்த உடனே ஒரு ஆட்டோக்காரனை வந்தார். அவரை பிடிச்சி நாங்கள் வந்து வந்தாச்சு. ஆட்டோக்கு வெறும் 100 ரூபா தான் வாங்குறாங்க. திருவண்ணாமலையிலேருந்து வந்து ஆட்டோக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 100 ரூபா தான் வாங்குறாங்க. அங்கே வந்துட்டு அப்படின்னா நிறைய பஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற பஸ் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் எங்களுக்கு வந்து 9 மணிக்கு பஸ்ஸு. நாங்கள் வந்து 7:45 8 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் போயிட்டோம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு. நிஜமாலுமே பஸ் ஸ்டாண்டு பயங்கரமாக பெருசாக இருக்குது சொந்தங்களே. எங்கே பஸ் எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு எதுவுமே தெரியாது. கேட்டு எப்படியோ போய் கரெக்டாக திருப்பூர் பஸ் வந்து நிற்கிற இடத்துல போய் நானும் என்னோடய குட்டி தங்கச்சியும் போய் நின்றுட்டோம். கடைசியாக ஃபைனலாக வந்து சுற்றி முடிச்சுட்டு நான் சொன்ன ரூம் இது தான் மவுண்டன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கோவில் பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் உள்ளே வரணும். நிஜமாலுமே ரூம் கொஞ்சம் நீட்டாக நல்லா தான் இருந்துச்சு சொந்தங்களே. கண்டிப்பாக போனீங்கன்னா வந்து போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன அனுபவம் அப்படிங்கிறது தெரியும். என் மேலே மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அந்த கோபுரம் வந்து நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு ஈவினிங் டைமு. நிஜமாகவே வந்து எங்களுக்கு இந்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போய் இந்த மாதிரி வந்து தைரியமாக வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் விட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு வந்து ஆட்டோ பிடிச்சி திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்துட்டோம். எங்களுக்கு வந்து 9 மணிக்கு பஸ்ஸு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்னடா வந்து எதுவும் முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு 2 பேரும் போகிறோமேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து நாங்கள் தைரியமாக கிளம்பி போய் அதுக்கப்புறம் பஸ் வந்து
பஸ் பிடிச்சி திரும்பவும் நாங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து எங்களை கரெக்டாக ஒரு 3:10 கொண்டாந்து விட்டுட்டாங்க. இது தாங்க திருப்பூரில் எடுத்தது தான் இந்த வீடியோ. ஆனால் ரொம்பவே நிஜமாலுமே கனவு மாதிரி இருந்துச்சு சொந்தங்களே. நாங்கள் வந்து 3 மணிக்கு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பெருமாநல்லூரில் வந்து வண்டி ஸ்டாண்டில் போட்டிருந்தோம். அந்த வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் திரும்ப வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த அனுபவம். நீங்களும் வந்து உங்களுக்கும் போகணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். எதையுமே வந்து பயந்தால் வந்து எந்த ஒரு வேலையும் வந்து நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக தைரியமாக இருங்க. வந்து என்னோடய ட்ரிப் இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவி பிரேமா. பாய் சொந்தங்களே.